ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? ஆஷாக்கு மாரத்தான் போட்டியில் ஒரு நாளாவது வெற்றி பெறணும்னு ஆசை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி மாரத்தானில் பங்கிடுவாங்க, ஆனால் வெற்றி பெற முடியாது. இதுக்கு என்ன தான் செய்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் அதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாள். அப்படி இருக்கும்போது மற்றவங்க எல்லாரும் மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிடுற அவர்கள் கூட சொல்லுவாங்க, நான் சும்மா கலந்துக்கிட்டு ஒரு ப்ரைஸு வாங்கிக்கிட வேண்டியதான், இதுவும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ நான் இப்படி ஒரு பங்காளராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிடுறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு லட்சியம்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க, என் சொந்த பந்தங்கள்லாம் மாரத்தானில் விளையாடுறாங்க, நானும் அவங்க கூட பேசிக்கிட்டே நடந்தோ ஓடியோ அந்த இடத்த போய் தொடுவேன், அதனால் இங்கே நான் வெற்றி பெறணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஷாவுடைய இருதயத்தில் நம்ம அதில் போய் நம்ம முதல் பரிசை பெறணும்னு ரொம்ப வருஷமாக அதற்காக முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவளுடைய இருதயம் துவண்டு போயிட்டு, அப்போ ஒருத்தங்க அவள்கிட்ட வந்து பேசினாங்க, இங்கே பாருமா, ஜெயிக்க வேணும் அப்படின்னு நீ முடிவெடுத்துட்டேன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது காரணங்கள் இல்லைம்மா, ஒரு இலக்கு மட்டும்தான். நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டோம், ஆனால் உனக்கு அதுதான் ஒரு பெரிய லட்சியம்னா நீ காரணங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருஷம் அந்த வருஷம்னு பார்த்துக்கிடலான்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வருஷமே உன்னோட இலக்கை அடையணும்னு நீ விரும்பி அதில் பங்கேற்றுக்கோ, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதை ஆஷா தன்னோட இருதயத்துக்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் முன்னாடி ஓட ஆரம்பித்தா. வேகமாக ஓடி அவளுடைய இலக்கை அடைஞ்சா. அதில் அவளுக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. அதை பார்த்ததுமே அவளுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக நான் எத்தனையோ வருடங்களாக இந்த மாரத்தானில் கலந்துக்கிட்டேன், இந்த வாட்டி தான் என்னுடைய இலக்கையே நான் அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் இந்த மாரத்தானில் பங்கேற்ற ஒருவர் தான். அவர் மட்டும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்காமல் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு அவங்களையும் அவள் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்களையும் பெருமைப்படுத்தினா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய லட்சியம்னு ஒன்று இருக்கணும். எல்லாரும் மாதிரியும் நான் வந்தேன், பிறந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு காரணம் தேடுற பூமியில் நம்மளுடைய இலக்கு என்ன அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய மற்றவங்க மாதிரி காரணம் காட்டி எல்லாரும் போல தானே நான் வாழ்ந்தேன், இது என்ன பெரிய ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கக்கூடாது. நம்மளுடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம தொடர வேண்டியமாமா. சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி நாம் பாட்டுக்கு வாழக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்கு ரொம்ப பெரிய முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இலக்கு வச்சுருக்கணும், நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து முடிக்கும்போது எத்தனை ஆத்மாவை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பூமியில் நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல கோடி கோடியாக நம்மக்கிட்ட இருக்கலாம், ஆனால் அது எல்லாம் ஒரு நல்ல லட்சியமாக இருக்குமா? நம்மளுடைய ஆத்மாவை அது காத்துக்கொள்ளுமான்னு நம்ம இன்றைக்கி சிந்திக்கணும். இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஐக்கியமாக இருந்து இந்த பூமியில் நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி நம்மளையும் ஆதாயப்படுத்தி கொண்டோன்னா அதுதான் இந்த பரம அழைப்பின் பந்தய பொருள். அதனால் அந்த பொருளை நோக்கி நம்ம தொடருவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.